அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஒரு ஜாதகர் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வாழ்க்கையில் வசதியான அதாவது தன லாபம் பெறக்கூடிய அமைப்பு ஒரு ஜாதக கட்டத்தில் இருந்தால், அவர் ஏழ்மை நிலையில் இருந்தாலும் எந்த காலகட்டத்திலையும் அவருக்கு வசதி வாய்ப்பு தேடி வந்துவிடும். அதுக்கு முழுக்க காரணம் லேண்ட் போட்டு லக்கணும். அங்கிருந்து 2ஆம் இடமும் 11ஆம் இடம் தான் மிக மிக முக்கியம். இப்போ செல்வ நிலை உயர்வுக்கு உள்ள கிரக சேர்க்கையிலேயே மிக முக்கியமான சேர்க்கை இந்த 2-11 தான். கருத்தில் கொள்ளுங்க. இதுதான் முதன்மையான சேர்க்கை. இப்போ 2 + 11 2ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் சேர்ந்து அதில் ஒருவர் பலம் பெற்றுவிட்டால் அந்த ஜாதகருக்கு சிறப்பான வாழ்க்கை அமையும். அல்லது 2ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் சேர்ந்து கேந்திர திருங்கோணத்தில் இருந்து அவங்கள சுபர் பார்த்து விட்டால் அற்புதமான அமைப்பு அந்த ஜாதகர் பெறுவார். அல்லது 2-11 கூடியவர்கள் தங்களுக்குள் வீடு பரிவர்த்தனை மாறிக்கொண்டால் அற்புத பலன்களை அவங்க தசாபத்தில் வாரி வழங்குவாங்க. அதே போல் சப்த பார்வை, சுகப்பார்வை, ஏதோன ஒரு வகையில் அதாவது இருவரும் 7ஆம் பார்வையாக பார்த்து கொள்வது, குரு பார்வை பெறுவது, இதனால் இந்த ஜாதகர்களுக்கு வாழ்வில் திடீர் தனம், பிரதாப்பு, எதிர்பாராத வாழ்க்கை உயர்வும் ஏற்படும். அதாவது இவங்க பிறவியில் ஏழ்மையாக பிறந்திருந்தாலும் திடீர் எதிர்பாராத லாபத்தால் இவங்க உயர்ந்துடுவாங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒருத்தவர் இப்போ லாட்ரி சீட்டு வாங்குறாரு வச்சுங்க. திடீர்னு அவருக்கு 5 கோடி 10 கோடி 100 கோடின்னு விழுந்து அவர் எதிர்பாராத விதமாக அதிர்ஷ்டசாலியாக யோகத்தை பெற்று விடுவார். அதுடைய அமைப்பு தான் இந்த 2ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும். இந்த 2ம் 11ம் இருவரும் இணைந்திருந்தாவே ஒரு ஜாதகருக்கு வாழ்க்கை ஒளிமயமாக அமையும். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.